வணக்கம் அன்பர்களே. நாம் முற்கால பாண்டியர்களின் வரலாறு குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் மற்றும் கூடஹாரத்து துஞ்சிய மாறன் வழுதி இவங்க 2 பேரை பற்றியும் பார்த்தோம். திரு KN சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்கின்ற வரலாற்று ஆய்வேட்டில் இவர்களை 8ஆம் தலைமுறையாக நமக்கு காட்டுகின்றார். இவர்களுடைய ஆட்சி காலம் 165 150 பொது யுகம். 3ஆம் நெடுஞ்செழியன் என்கின்ற தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு அடுத்த தலைமுறையில் இவர்கள் வந்தாலும் இவர்களுக்கும் நெடுஞ்செழியனுக்கும் இடையிலான உறவு என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் கேனஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு அடுத்து 9ஆம் தலைமுறையில் 2 மன்னர்கள் நமக்கு காட்டப்படுகின்றனர். முசிறி முற்றிய செழியன் மற்றும் உக்கிர பெருவழுதி. இவர்களுடைய ஆட்சி காலம் 150 175 பொது யுகம். இவர்களுக்கும் இவர்களுடைய முந்தைய தலைமுறையை சார்ந்த மன்னர்களுக்கும் இடையேயான உறவையும் புரிந்து கொள்ள நம்மிடம் போதிய தரவுகள் இல்லை என்பதை கேனஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த முற்கால மூவேந்தர்களின் வரலாறு குறித்த ஆவணங்கள் மிகவும் அரிதாக இருப்பதால் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக சங்க இலக்கிய பாடல்களிலிருந்துதான் ஆதாரங்களை தேடி நமக்கு கொடுக்கின்றார்கள். இப்போ கீழடி போன்று தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே அகழ்வாராய்வுகளில் தமிழருடைய ஆதிகாலம் என்பது பின்னோக்கி போய்கொண்டிருந்த போதிலும் அதிலெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை. அதனால் நாம் இன்னும் சங்க இலக்கிய நூல்களைத்தான் அடிப்படை ஆதாரமாக கொண்டு இந்த முற்கால அரசர்களின் வரலாற்றை பார்க்க வேண்டி உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களை முழுமையாக ஆராய்ந்து அவற்றிலிருந்து ஒரு வரையறையை ஏற்படுத்தி தலைமுறையாக மன்னர்களை நமக்கு கோடிட்டு காட்டுகின்ற முதல் ஆசிரியர் KN சிவராஜ பிள்ளை என்று கூட நாம் கொள்ளலாம். இந்த சங்க இலக்கிய பாடல்களில் மேற்கொண்டு KNS அவர்களால் இந்த தலைமுறை வரையறைக்குள் கொண்டு வரப்படாத பல பாண்டிய மன்னர்களை பற்றிய பாடல்களும் இருக்கின்றன. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆட்சி காலத்திலும் ஒரு மன்னன் பேரரசனாக தலைநகரிலிருந்து ஆட்சி செய்ய அவனுடைய உறவினர்களோ அல்லது அவனுக்கு கீழிருந்த பிற குறுநில மன்னர்களோ அந்த பாண்டிய நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவனுக்கு கீழ் ஆட்சி நடத்தி இருக்க வேண்டும். இதில் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எப்படி இந்த மூவேந்தர்களும் தங்களுக்கு கீழ் உள்ள சிற்றரசர்களில் தங்களுக்கு அமைச்சர்களாகவோ படை தளபதிகளாகவோ இருந்த ஆட்சியாளர்களுக்கு தங்களுடைய குடும்ப பெயர், அதாவது வழுதி, மாறன், செழியன் போன்ற பெயர்களையே வேறு பட்டங்களாக கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள் என்பதை பதிவிட்டு காட்டுகின்றார். உதாரணத்திற்கு பார்ப்போமானால், பேரையில் முறுவலார் என்கின்ற புலவர் ஒரு புறநானூற்று பாடலில் நம்பி நெடுஞ்செழியன் என்கின்ற ஒரு பாண்டிய மன்னனை புகழ்ந்து பாடுகின்றார். நம்பி நெடுஞ்செழியனின் வீரத்தையும் நற்குணங்களையும் எடுத்து இயம்புகின்ற இந்த பாடலை சுட்டிக்காட்டி அவை துரைசாமி பிள்ளை என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நம்பி ஒரு நெடுஞ்செழியனின் ஆட்சி காலத்தில் குறுநில மன்னனாக இருந்திருக்க வேண்டும். அப்போது ஆட்சி செய்த பேரரசன் தன்னுடைய குடும்ப பெயராகிய நெடுஞ்செழியன் என்பதையே இவனுக்கு பட்டப்பெயராக வழங்கியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பொதுவியல் திணையில் வருகின்ற அந்த பாடல் கையறு நிலை என்கின்ற துறையில் பாடப்பட்டுள்ளது. ஒரு தலைவன் இறந்த பிறகு அவன் புகழை எடுத்து இயம்புவது இந்த துறை. நம்பி இறந்து விடுகின்றான். அவன் போர்க்களத்தில் இறக்கவில்லை. அப்போ ஒரு வீரனுக்கு உரிய மரணமாக கருத வேண்டி அவனது உடலை ஒரு வாளால் கீறி புதைக்க வேண்டும் என்று மக்கள் வாதிடுகின்றனர். அவனுடைய அவையில் மற்றொரு சாரார் அவனை புதைக்கக்கூடாது, எரிக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். இதையெல்லாம் கண்டு இந்த பேரையில் முறுவலார் மனம் உருகும்படியாக ஒரு பாடலை வைக்கின்றார். இந்த புறநானூற்று பாடலின் தலைப்பே இடுக சுடுக எதுவும் செய்க என்று தரப்பட்டிருக்கிறது. தொடியுடைய தோள் மணந்தனன் கடியாவிற் பூச்சூடினன் தன் கமழும் சாந்து நீவினன் என்று தொடங்குகிறது பாடல். நம்பி நெடுஞ்செழியன் வளையல்கள் அணிந்த பெண்களை தழுவினான். காவல் நிறைந்த சோலையில் இருந்த பூக்களை சூடினான்.
அவன் மார்பில் சந்தனத்தை தடவியிருந்தான். பகைவர்களை கிளையோடு அழித்தான். நண்பர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தான். யாரிடமும் பொருள் கேட்டு அவன் கையேந்தியது இல்லை. அவனிடம் வந்தவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் அவன் செய்தான். தம்மை விட வலிமை குறைந்தவரிடம் தம்மை புகழ்ந்து அவன் பேச மாட்டான். தன்னை விட வலிமை உடையவர்கள் என்பதால் அப்படிப்பட்டவர்களை புகழ்ந்தும் பேச மாட்டான். வேந்துடை அவையத்து ஓங்கு புகழ் தோற்றினன், வருபுடை எதிர்த்தாங்கினன், பேர்படை புறங்கண்டனன், ஆங்கு செய்பையெல்லாம் செய்தனன். வேந்தர்களின் அவையில் தனது புகழ் உயர்ந்து தோன்றுமாறு செய்தான். தன்னை எதிர்த்து வரும் படையை முன்னின்று தோற்கடித்தான். புறங்காட்டி ஓடுகின்ற படைகளை பின்னால் துரத்தாமல் விட்டுவிட்டான். இனிமையான கள் நிரம்பிய குடங்களை பலரோடு பகிர்ந்து குடித்து பாணர்களின் பசி தீர்த்தான். இப்படி செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவன் வாழ்நாளில் செய்தான். ஆகலின் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ்வையோன் தலையே. ஆகவே இப்புகழ் விரும்புவோனது தலையை புதைத்தாலும் சரி எரித்தாலும் சரி, எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கட்டும் என்று இந்த முறுவலார் இந்த பாடலில் பாடுகிறார். இப்போ இந்த பாடல்ல முறுவலார் பதிந்திருக்கின்ற இந்த கருத்தை பார்க்கும் பொழுது 2 கலாச்சாரங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு வாக்குவாதம் நமக்கு தெரிகிறது. நாம் எப்படி இரும்பு கால நாகரீகம் தொடங்கிய தமிழர்கள் பெரும்பாலும் இறந்தவர்களை புதைத்தார்கள். இந்த ஏர்ன் பரியல் என்று சொல்வோம். மண்பாண்டங்களிலே புதைத்து இறந்தவன் ஒரு வீரனாய் இருப்பின் அந்த இடத்தை ஒரு வழிபடு இடமாக கருதும் பொருட்டு ஒரு நடுகல்லை வைத்து வழிபட்டனர் என்பது குறித்தெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே இந்த மன்னனை புதைப்பதா அல்லது எரிப்பதா என்பது இரு பண்பாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு மோதலாக நமக்கு தோன்றுகிறது. இந்த இடத்துல வேந்துடை அவையத்து ஓங்கு புகழ் தோற்றினான் என்கின்ற ஒரு வரி வருவதால் வேந்தர்களின் அவையில் நம்பி புகழோடு நடந்தான் என்னும் பொழுதே அவன் ஒரு முடிசூடிய மன்னன் அல்ல, ஒரு சபார்டினேட் கிங், ஒரு சிற்றரசன் என்பது நமக்கு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இதில் இந்த பாண்டியர்களுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருந்தன. மாறன், வழுதி, செழியன், மீனவன், கௌரியன், பஞ்சவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சவர் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்து இதை வைத்து சங்கம் மருவிய காலத்தில் பல கதைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த பாண்டியர்களை மகாபாரத்தில் வருகின்ற பஞ்ச பாண்டவர்களோடு தொடர்பு படுத்தி P.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய The History of the Tamils from the Earliest Times to 600 AD என்ற புத்தகத்தில் எப்படி the Pandyas were Aryanized அப்படிம்பாரு. அவங்கள ஒரு சந்திர வம்சமாக்கி அதில் அர்ஜுனன் அவன் எப்படி ஒரு பாண்டிய மன்னனின் மகளான சித்திரங்கதையை மணந்தான் என்றும் அவர்களுக்கு பிறந்த பையன் அடுத்த ஒரு பாண்டிய மன்னனாகவே பதவி ஏற்றான் என்பது போன்ற செய்திகளெல்லாம் வருகிறது என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். இதில் என்னென்னா ஒரு புறநானூற்று பாடலில் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் இவர் என்ன பண்ணுறாருனா பல்சாலை முதுகுடுமி பெருவழுதி பற்றிய அந்த பாடலில் அந்த மன்னனை பஞ்சவர் ஏரே என்று பாடுகின்றார். பஞ்சவர்களில் காளை போன்றவன். இப்போ இதுக்கு நாம் இங்கே எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, ஒரே சமயத்தில் நாட்டின் பல பகுதிகளை ஆண்டு வந்த சிற்றரசர்களுக்கு எல்லாம் தலைமையானவனே என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இதில் எப்படி இந்த சங்க புலவர்களில் பாண்டிய மன்னர்களாக இருந்தார்கள் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். சென்ற பகுதியில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இவன் இயற்றிய அருமையான புறநானூற்று பாடல் கற்றல் நன்றே என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். இதுபோல் மற்றும் ஒரு மிக அழகான புறநானூற்று பாடலை நமக்கு தந்ததாக கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்கின்ற ஒரு பாண்டிய மன்னன் காட்டப்படுகின்றான். இவன் பெயர் கூறுவது போல் இளம் வயதில் கடலுள் விழுந்து இறந்த ஒரு வழுதி. இப்போ இந்த பெயரை இந்த பாட்டுடைய ஒரு கோலோஃபோன் கொடுத்த போதிலும் இவன் உண்மையிலேயே ஒரு பாண்டிய மன்னனா? இப்படி ஒரு மன்னன் கடலுக்குள் விழுந்து இறந்த கதை மக்களிடையே புழங்கி பிற்காலத்தில் இந்த பாடல்களை தொகுத்த தொகுப்பாசிரியர் இந்த கதையை கொண்டு இந்த மன்னனுக்கு பேர் வைத்து அதை இந்த பாட்டுடைய கொலோஃபோனில் சேர்த்தாரா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியுள்ளது. புறநானூறு பாடல் 182 உண்டால் அம்ம இவ்வுலகம். பொதுவியல் திணையில் வருகின்ற இந்த பாடல் உயிருக்கு உபாயம் சொல்கின்ற பொருண்மொழி காஞ்சி. பாட்டின் இந்த கருத்தியலின் ஆழம் கருதி இதை நம்ம பார்ப்போம். உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர்
பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். அயர்விலர் அன்னமாட்சியர் அணையராகி, தமக்கென முயலான் நோன்தாள், பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இந்திரனுக்கு உரிய அமிழ்தமே கிடைத்தாலும் அதை தாம் மட்டும் உண்ணாமல் அனைவரோடும் பகிர்ந்து உண்ணுவர். இவர்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள். சோம்பலின்றி செயல்படுவர். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி, பழியெனின் இந்த உலகத்தையே பொருளாக கொடுத்தாலும் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். புகழெனின் தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டார்கள். தங்களுடைய உழைப்பினால் தங்களுக்கு இல்லாமல் பிறர்க்காக வாழுகின்ற தன்மை உடைய அத்தகையோர் வாழ்வதால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற மிக உயரிய கருத்தை ஒரு பாண்டிய மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றான். நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய த பாண்டியாஸ் என்கின்ற புத்தகத்தில் இந்த சங்கப் பாடல்களுடைய கோலோஃபோன் என்கின்ற அந்த முற்குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களின் பெயர்களை தொகுத்து வழங்கியுள்ளார். அவற்றிலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ 8ஆம் தலைமுறை மன்னனான இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பாடிய ஒரு சங்கப்புலவர் ஆவூர் மூலம் கிழார். அவர் பாண்டியன் கீரன் மகன் சாத்தன் என்கின்ற ஒரு பாண்டிய மன்னனை பற்றி பாடுகின்றார். அப்போ இந்த கீரன் மகனான சாத்தன் என்பவன் நன்மாரனின் சமகாலத்து சிற்றரசன் என்று நமக்கு இதிலிருந்து புரிகின்றது. கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் என்கின்ற புலவர் ஈர்ந்தூர் கிழான் தோயன் மாறன் என்கின்ற ஒரு குறுநில மன்னன் மீது ஒரு புறம்பாடலை பாடுகின்றார். அப்ப ஈர்ந்தூர் என்கின்ற பகுதியை ஆண்ட கிழார், அவருடைய இயற்பெயர் தோயன் என்பதாக இருந்திருக்கலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த பாண்டிய மன்னன் மாறன் தன்னுடைய பெயரை அவனுக்கு ஒரு பட்டமாக வழங்கி இருக்கலாம். சீத்தலை சாத்தனார் என்கின்ற புலவர் புறநானூற்றில் சித்திரமடத்து துஞ்சிய நன்மாரன் என்கின்ற ஒரு மன்னனை பற்றி ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். இந்த மன்னனை பற்றி மொத்தமே இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. இவன் சித்திரமடம் என்கின்ற பகுதியில் இறந்தான் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. குறுவழுதி என்கின்ற ஒரு பாண்டிய மன்னன் மிக அழகான 2 பாடல்களை அகநானூற்றில் பாடியிருக்கின்றார். மேலும் ஒரு பாடல் குறுந்தொகையிலும் ஒரு பாடல் புறநானூற்றிலும் கொடுத்திருக்கின்ற இவருடைய பெயரை இந்த முன்குறிப்பு அண்டர் மகன் குறுவழுதி என்று காமிக்குது. இப்போ குறுவழுதி என்பதே பெருவழுதிக்கு நேர்மாறாக ஒரு பெருவழுதியின் கீழ் ஆட்சி செய்தவன் என்ற குறிப்பை தருகிறது. இந்த அண்டர் மகன் என்பதற்கு ஒரு விளக்கத்தை மயிலை சீனி வேங்கடசாமி நமக்கு கொடுக்கின்றார். அண்டர் என்பது ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர் குலம் அல்லது இடையர் குலத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அண்டம் நடுங்கல்லினார் என்கின்ற ஒரு புலவர் பாடியதாக ஒரு புறநானூற்று பாடல் இருக்கிறது. ஒரு நடுக்கல்லை குறித்து இவர் பாடியதனால் இவருக்கு இந்த பெயர். இந்த அண்டர் மகன் குறுவழுதி இவருடைய மகன் என்பதை வேங்கடசாமி நமக்கு காட்டுகின்றார். பரிபாடலில் வைகை ஆற்றின் அழகை வர்ணிக்கின்ற ஒரு புதுநீர் விழா என்கின்ற பாட்டை பாண்டியன் நல்வழுதி நமக்கு தந்திருக்கின்றான். அதுபோல் நற்றிணையில் 2 பாடல்களை பாண்டியன் மாறன் வழுதி நமக்கு தந்திருக்கின்றான். அரசாட்சியின் நேர்மை குறித்த மற்றும் ஒரு அழகான பாடலை பிசிராந்தையார் என்கின்ற சங்ககால புலவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த பாடல் அறிவுடை நம்பி என்கின்ற பாண்டிய மன்னன் மீது பாடப்பட்டுள்ளது. இந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் என்கின்ற சோழ மன்னனை பற்றியும் பாடியிருப்பதால் இந்த சோழ மன்னனின் தலைமுறையை சார்ந்தவன் இந்த அறிவுடை நம்பி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். செவியறி உருவோ, அதாவது மன்னனுக்கு அறிவுரை கூறுதல் என்கின்ற துறையை சார்ந்த இந்த பாடல் தொடங்குகிறது. காய்நல் அறுத்து கவளங்கொளினே மாநிறைவு இல்லதும் பன்னாட்காகும், 100 செரு ஆயினும் தமித்து புக்குனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். விளைந்த நெல்லை அறுத்து உருண்டை கவளங்களாக்கி யானைக்கு கொடுத்தா 1 மா நிலத்தில் விளைகின்ற நெல் கூட அதற்கு பல நாள் உணவாகும். அதுவன்றி யானையை தானே வயலில் இறங்கி உண்ணச் செய்தால் 100 வயல்கள் இருந்தாலும் அவற்றில் யானையின் கால்பட்டு அழிகின்ற நெல்லின் அளவே மிகுதியாக இருக்கும். அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும். அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறை தெரிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் பொருளை கொடுத்து தழைக்கும். மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமோடு
பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. அரசன் அறிவு குறைந்தவனாகி முறையறியா உறவினர் சூழ ஆறாவாரத்தோடு நாள்தோறும் வரியை திரட்டுவானாயின் யானை புகுந்த நிலம் போல பொருளானது அவனுக்கும் பயன்படாது, நாடும் கெடும். இப்போது இந்த 9ஆம் தலைமுறையில் காட்டப்படுகின்ற பாண்டிய மன்னர்கள். அதில் முதலில் முசிறி முற்றிய செழியன். இவனை பற்றி 2 சங்ககால புலவர்கள் பாடியிருக்கின்றனர், நக்கீரர் மற்றும் தாயங்கண்ணனார். நக்கீரர் ஏற்கனவே 8ஆம் தலைமுறையை சார்ந்த இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனை பற்றி பாடியிருப்பவர். அதனால இந்த இடத்துல அவர் ஒரு முக்கியமான லீனியர் லிங்க் போயட், அதாவது அடுத்த தலைமுறை 9ஆம் தலைமுறையிலும் நமக்கு பாடுபவராக காட்டப்படுகின்றார். அகநானூறில் நக்கீரர் எழுதிய இந்த பாடலில் எப்படி 9ஆம் தலைமுறையைச் சேர்ந்த சேர மன்னன் சேரமான் கோக்கோதை மார்பன் அவனை தோற்கடித்து முசிறியை கைப்பற்றிய அந்த வரலாற்றை தருவதை வைத்துதான் கேனஸ் அவர்கள் இந்த செழியனை இந்த தலைமுறையில் 9ஆம் தலைமுறை மன்னனாக நமக்கு காட்டுகின்றார். இது ஒரு பாலைத்திணையை சார்ந்த அகத்துறை பாட்டு. கொய்சுவர் புரவி கொடிதேர் செழியன் முதுநீர் முன்துறை முசிறிமுற்றி களிறுபட எருக்கிய கல்லெஞ்ஞாட்பின் அரும்புன் உருணரின் வருந்தினள் அப்படின்னு போது பாட்டு. பாண்டிய மன்னன் கொடிதேர் செழியன் முசிறியை முற்றுகையிட்டான், சேரனின் யானைகளை அழித்தான். அந்த போரில் அடிபட்டு பல வீரர்களும் துன்புற்றனர். அவர்கள் வருந்தியது போல் என் தலைவி இரவும் பகலும் விடாமல் அழுது கொண்டிருக்கின்றாள் என்று தலைவன் கூறுவதாக இந்த பாடல் அமைகிறது. இதே இந்த முசிறியை முற்றுகையிட்ட வரலாற்றை மற்றுமொரு அகநானூற்று பாடலில் தாயங்கண்ணனார் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். அகநானூறு பாடல் 149 யவனர் கப்பல் என்கின்ற தலைப்புடனேயே வருகிறது. பாடலும் பாலைத்திணை. ஒரு தலைவன் தன் நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றான், வாழி என் நெஞ்சே என்று தொடங்குகிறது பாடல். எத்தனை பொருள் கிடைத்தாலும் என் தலைவியை விட்டுவிட்டு நான் செல்ல மாட்டேன் என்பது போல் தொடங்கி, சேரலர் சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் வளம்கெழு முசிறி ஆர்ப்ப எழவழையி. சுள்ளியாறு என வழங்கப்படுகின்ற பேரியாறு, அதன் நுரை கலங்குமாறு வருகின்ற பெரும் யவனர் கப்பல்கள், அவை பொன்னோடு வந்து மிளகை எடுத்துக்கொண்டு பெயர்ந்து செல்கின்றன. அப்படிப்பட்ட வளம்கெழு முசிறியை தனதாக்கி கொண்டான் பாண்டியன் செழியன். அருஞ்சமம் கடந்து படிமம் வவ்விய நெடுநல் யானை அடுபோர் செழியன் கொடிநுடங்கு மருகிற் கூடர் குடா அது. கடுமையான போரில் செழியன் வென்றான். முசிறியில் யவனர் வைத்திருந்த படிமச் சிலைகளெல்லாம் கவர்ந்து எடுத்துக்கொண்டு தன் கூடல் நகருக்கு சென்று விட்டான். பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி உயரிய ஒடியா விழவின் நெடியோன் குன்றத்து வண்டுபட நீடிய குண்டுசுனை நீலத்து எதிர் மலர் பிணையில் அன்ன இவள் அரிமதர் மழைக்கண் தென்பனி கொளவே என்று போகின்றது பாட்டு. அதாவது நெடியோன் குன்றத்தில், திருப்பரங்குன்றத்தில் மயில் கொடி உயர்த்தப்பட்டிருக்கும். எப்போதும் இந்த திருப்பரங்குன்றம் விழாக்கோலம் பூண்டிருக்கும். அதில் ஆழமான ஒரு நீர்ச்சுனை, அங்கு நீலப்பூ பூத்திருக்கும். என் காதலி அந்த நீல மலர் போன்ற கண்களை உடையவள். அவள் கண்களில் கண்ணீர் பனி நிறையுமாறு விட்டுவிட்டு நெஞ்சமே நான் வரமாட்டேன் என்று தலைவன் சொல்கின்றான். இப்ப இதே தலைமுறையில் காட்டப்படுகின்ற அடுத்த மன்னன் உக்கிர பெருவழுதி. இவன் காணப்பேரையில் என்ற கோட்டையை வேங்கை மார்பன் என்ற சிற்றரசனிடமிருந்து பிடித்ததால் காணப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி என்ற ஒரு பட்டத்தை பெற்றான். இந்த காணப்பேர் என்பது இன்றைய காளையார் கோயில், மதுரையிலிருந்து ஒரு 63 கிலோமீட்டர் தள்ளி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற காளையார் கோயில் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இவனை ஐயூர் மூலங்கிழார் என்கின்ற புலவர் புறநானூற்று பாடல் 21 பாடுகின்றார். புலவரை இறந்த புகழ்சால் தோன்றல் என்று தொடங்குகிறது இந்த பாட்டு. உன்னை புகழ்ந்து பாடும் புலவோரது அறிவின் எல்லையை கடந்து புகழமைந்த தலைவர், நிலவரை இறந்த குண்டு கண் அகழி வான்தோய் வண்ண புரிசை விசும்பின் மீன்பூ தன்ன உருவ ஞாயிற்று கதிர் நுழை கல்லா மரம் பயில் கடிமிழை. நில எல்லையை கடந்த பாதாளத்தளவு ஆழம் கொண்ட அகழிகளையும் உயர்ந்த கோட்டை சுவர்களையும் அந்த மதிலில் வானத்தில் விண்மீன் பூத்தார் போன்ற வடிவுடைய அம்பெய்தற்குரிய துளைகளையும் உடைய ஏவல் அறையினையும் வெயில் கதிர்கள் நுழையாத அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காவல் காட்டையும் உடையவனே,
அருங்குறும் புடுத்த காணப்பேரையில் கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்பு நீரினும் மீட்டற்கு அரிதென வேங்கை மார்பன் இறங்க வைகளும் கொற்றவேந்தே இகழும் நரிசையோடு மாய புகழோடு விளங்கிய பூக்கனின் வேலே. நெருங்கி கைப்பற்ற முடியாத சிற்று அரண்களால் சூழப்பட்ட காணப்பேர் என்னும் அரண் வலிமையான கையை உடைய கொல்லனால் செந்தியினில் சுடப்பட்ட இரும்பினில் ஊற்றப்பட்டு உண்ட நீர் திரும்ப பெற இயலாதது போல உக்கிர பெரு வழுதியிடமிருந்து இனி கை கொள்ள முடியாது என கருதி வேங்கை மார்பன் வருந்த. வெற்றியினை உடைய வேந்தனே, உன்னை மதியாத பகைவர் தம்முடைய புகழுடனே மறைந்து போக வெற்றி புகழுடன் நீ விளங்கி உன் வேல் பொலிவதாக. கேனஸ் எப்படி அவருடைய அந்த சின்க்ரனிஸ்டிக் டேபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முற்கால மூவேந்தர்களின் அட்டவணையில் முதலில் ஒரு வடமொழி பெயர் கொண்ட மன்னனாக இந்த உக்கிர பெருவழுதி வருகின்றான் என்பதனை முன்வைத்து இந்த முற்கால பாண்டியர்களில் ஒரு மன்னனாக காண்பிக்கப்படுகின்ற காய்ச்சன வழுதி என்கின்ற மன்னனை முன்னிறுத்தி அவனுடைய பெயரைத்தான் வடமொழியாக்கம் செய்து உக்கிர பெருவழுதி என்று கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிகின்றார். இந்த காய்ச்சன வழுதி அப்படிங்கிற பெயர் 3 சங்கங்களின் வரலாற்றில் இடம்பெறுவதையும் சுட்டிக்காட்டி பொதுவாக காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை என்று ஒரு கூற்று உண்டு. முதல் சங்கத்தின் முதல் தலைவனாக இந்த காய்ச்சின வழுதியும் 3ஆம் சங்கத்தின் இறுதி மன்னனாக கடுங்கோனும் காட்டப்படுகின்றார்கள். கேனஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த காய்ச்சின வழுதி என்கின்ற பெயரை எடுத்துதான் பின்னாளில் இந்த சங்கப்பாடல்களை தொகுத்த போது அவற்றிற்கு தலைப்புகளை தந்த இந்த தொகுப்பாசிரியர்கள் இந்த காய்ச்சன வழுதியை உக்கிர பெருவழுதியாக மாற்றி இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றார். இந்த வழுதி இயற்றியதாக அருமையான 2 பாடல்கள் நமக்கு அகநானூற்றிலும் ஒரு பாடல் நற்றிணையிலும் நமக்கு காட்டப்படுகின்றன. சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் தன்னுடைய பாண்டியர்கள் பற்றிய நூலிலே எப்படி இந்த வழுதி குறிஞ்சி மற்றும் முல்லை நில காட்சிகளை பாடுவதில் மிகவும் வல்லவன் என்பதை எடுத்துரைத்து இந்த மன்னனை பற்றி வழங்கப்படுகின்ற சில புராண செய்திகளையும் பதிகின்றார். எப்படி இவன் தன்னுடைய காலத்தில் மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உத்திர சன்மன் என்பவனை கொண்டு அகநானூற்று பாடல்களை தொகுப்பித்தான் என்கின்ற செய்தியை காட்டுகின்றார். இந்த வழுதியை பற்றி வழங்குகின்ற மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா, இவனுடைய அவையில்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்றினார் என்பது. இதுபோல் வரலாற்று உண்மையில்லாத தரவுகளை முன்னிறுத்தி கேனஸ் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, இதுபோல் சங்க பாடல்களை தொகுப்பித்தாலோ அல்லது திருக்குறள் போன்ற ஒரு நூலை அரங்கேற்றி இருந்தாலோ இவற்றையெல்லாம் இந்த வழுதியின் சமகாலத்து புலவர்கள் நிச்சயமாக பாடல்களிலே பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதியாமல் விட்டதிலிருந்தே இவையெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கதைகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்கின்ற தன்னுடைய கருத்தை நமக்கு இங்கு அளிக்கின்றார். இப்போ அடுத்தபடியாக இந்த தலைமுறையில் ஒரு முக்கியமான ஒரு லேட்டரல் லிங்க் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஔவையார் வருகின்றார். அவர் சோழன் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியை பற்றி பாடுகின்ற ஒரு பாட்டில் எப்படி மூவேந்தர்களையும் ஒரு சேர பார்ப்பதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக பதிகின்றார். அந்த மூவேந்தர்களில் பாண்டிய மன்னனாக உக்கிர பெருவழுதியும் சேர மன்னனாக சேரமான் மாரி வன்கோ என்கின்ற மன்னனும் காட்டப்படுகின்றார்கள். இப்போ இவர்கள் எல்லாமே 9ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள். இதற்கு அடுத்த தலைமுறையில் சங்க பாடல்களில் பாண்டிய மன்னர்கள் பெயர்கள் வந்த போதிலும் அந்த ஜீனியாலஜி டேபிள் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டவணையில் 10ஆம் தலைமுறை மன்னனாக காட்டக்கூடிய வகையில் எந்த பாண்டிய அரசனின் பெயரும் தெளிவாக இல்லை என்கின்ற கருத்தை கேனஸ் முன்வைக்கின்றார். இந்த கருத்தை நீலகண்ட சாஸ்திரி உள்ளிட்ட பிற வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த வகையில் முற்கால பாண்டியர்களின் இந்த 9ஆம் தலைமுறையை சார்ந்த காய்ச்சின வழுதி என்கின்ற உக்கிர பெருவழுதி இந்த வரிசையின் இறுதி மன்னனாக நமக்கு காட்டப்படுகின்றான். அடுத்த பகுதியில் நாம் முற்கால சோழர்களில் இந்த வழுதியின் சமகாலத்து மன்னனாகிய ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.